கோடியக்கரை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த செருதூர் மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல், படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றதாக மீனவர்கள் தகவல். நாகை மாவட்டம் செருதூர் மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த என் முருகன் என்பவருக்கு சொந்தமான படகில் 4 மீனவர்கள் நேற்று இரவு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்திய எல்லைக்குட்பட்ட கோடியக்கரை அருகே உள்ள பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு அதிவேக படகில் வந்த கடற்கொள்ளையர்கள் கடுமையான ஆயுதங்களை கொண்டு மீனவர்களை தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் படகு உரிமையாளர் முருகனுக்கு தலை மற்றும் கைகளில் வெட்டு விழுந்துள்ளது. கடற்கொள்ளையர்களின் தாக்குதலில் இருந்து தப்பிக்க கடலில் பாய்ந்த சக மீனவர்கள் காயமடைந்த முருகனை மீட்டு செருதூர் கிராமத்திற்கு கொண்டு வந்தனர். அங்கிருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். மீனவர்களின் படகில் இருந்த வலை, ஜிபிஎஸ் கருவி, செல்போன், டார்ச் லைட் உள்ளிட்ட 2 லட்சத்திற்கும் மேலான பொருட்களையும் கொள்ளையடித்து சென்றதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தி பொருட்களை பறித்து சென்ற சம்பவம் மீனவர்களிடையே அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.